நமக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட ஏதாவது ஒரு விஷயமோ, அவங்கள பத்தின ஒரு உண்மையும் நமக்கு தெரிஞ்சா, அதில ஒரு திருப்தி கிடைக்கும். அது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா, அடுத்தவங்க விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த விஷயம் ஒரு அளவுக்கு மீறி போறப்ப, அது நமக்கு வினையானா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான் நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ. Netflixல தமிழ் டப்பிங்கோட இருக்கு. மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் ஓடுற மாரி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 50 நிமிஷமா ஓடுற மாரி இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுமே தரமா இருக்கும். கதை என்னன்னு பார்த்துக்கிட்டப்ப, நம்ம ப்ரொஃபசர் இந்த கதையில வர ப்ரொஃபசர் பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரால புக் எழுதவே முடியாது. அவரும் பலமுறை ட்ரை பண்ணியிருப்பாரு, ஒரு புக் எழுதலான்னு சொல்லி. அவரால எழுதவே முடியாது. ஏன்னா, தன்னோட முதல் புக்க வந்து தன்னோட நண்பன், அவர் வந்து பெரிய ரைட்டரா இருப்பாரு. அவர்ட்ட குடுத்து இந்த புக்குக்கான ஒரு முன்னுரை எழுதி குடுன்னு சொல்றப்ப, "உன்னோட கதையில எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்ல. அதனால இது வேஸ்ட். இனிமே நீ ரைட்டிங்கே பண்ணாதனால" அந்த மன உளைச்சல்ல அடுத்த கதைய அவரால எழுதவே முடியாது. இதனால நான் வந்து ஒரு ஃபெயிலியர் ரைட்டர் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த ரைட்டிங் ஃபீல்ட விட்டு போனாலும், அதில எப்படியாவது இருக்கணும், எப்படியாவது ரைட்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அதுபோக தன்னோட ஒர்க்கான ப்ரொஃபசர் வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவரோட கிளாஸ் ரூம்ல ஒரு புது பையன் ஜாயின் பண்ணான். அவரோட அசைன்மென்ட்ட பார்க்குறப்ப இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிரும். அந்த பையன கூட்டு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாரு. அவர எப்படியாவது தன்னால முடியாத இந்த பையன வச்சு ஒரு ரைட்டர் ஆக்கலான்னு சொல்லி, அந்த பையன் ஒவ்வொரு கதைய எழுத ஆரம்பிப்பான். அந்த கதைய தொடர்ச்சியா எழுத ஆரம்பிக்கிறப்ப, அது ஒரு இடத்துல போய் பெரிய பிரச்சனை ஆயிரும். இதனால ப்ரொஃபசருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஆகுங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதை. வெப் சீரிஸ் செம்மையா இருக்கும். தரமான வெப் சீரிஸு. வெப் சீரிஸ்ல வர எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு எபிசோட் முடிக்கிறப்பயும் ஒவ்வொரு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். ஒரு சில நியூடல் சீன் இருக்கும். அதனால நீங்க ஃபேமிலியோட பார்க்குற மாரி இருக்காது. ஃபேமிலியோட பார்க்குற மாரி இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ புடிச்சா நம்ம சேனல கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.